திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் 2023 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போறார். சனி பகவானுக்கு 2 வீடுகள் உண்டு. ஒன்று மகரம், இன்னொன்று கும்பம். கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இது மூல திரிகோண வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, சித்தர்களால வாக்கால சொல்லப்பட்டது. திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார், அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும். அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருக்கணித முறைப்படி நம்ம முதல்ல ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம். ஆனால் திருக்கணித முறைப்படி சொல்லும் பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார், இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார். அதே போல ராகு பகவான் பார்த்துட்டிங்கன்னா மேஷத்தில் இருப்பார், அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார். கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தார். இப்போ அதனால நாம இப்ப சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேற நிலையில் இருந்தது, இப்போ கிரகங்கள் வேற நிலையில் இருக்கு. நாம வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாம ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது அனைத்துமே உங்களுக்கு இந்த 2.5 வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி காலகட்டங்கள். இங்கே உங்கள் சந்திரன் இருக்கும், இதே இடத்துல சனி வருகிறார். சந்திரன்னா மனம், எண்ணங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், இதில் எல்லாமே சனி வரும் பொழுது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுப்பார். அப்போது எதுவுமே மெதுவாக செய்கிறது, யோசிக்க முடியாத ஒரு தன்மை, கொஞ்சம் மந்த குணங்கள், குழந்தைங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் சரி வராமல் வர்றது, தொழிலில் பிரச்சனைகள், இதெல்லாமே கொடுப்பார். ஏன் கொடுக்குறார் அப்படின்னா, இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் எல்லாத்தையுமே விளக்கி விடுவார். நண்பர்கள், உறவினர்கள், அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தைகள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலை ஆட்கள், முதலாளி எல்லாத்தையுமே விளக்கிடுவார். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவார். நீங்கள் யாரும் இல்லாமல் வந்தீங்க, யாரும் இல்லாமல் இருக்க போகிறீங்க, யாரும் இல்லாமல் நாம் இறக்க போகிறோம் அப்படிங்கிறதானே முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அது இந்த ஜென்ம சனியில் யாருமே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி கொடுத்து விடுவார். உங்களால் தனித்து செயல்பட முடியும். தனித்து செயல்பட்டால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுக்கு யார் உதவிகள் செய்வாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்ம சனியில் தான் தெரியும். இதுதான் உண்மை. அப்போ இதெல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டையே பார்ப்பார். முயற்சிகள் தடைப்படுவது, காரியங்கள் ஜெயமாகாமல் போகிறது, அல்லது லேட்டாக ஜெயமாகிறது, லேட்டாக எல்லா விஷயங்களும் நடப்பது, சகோதரருக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுறது. அடுத்தது 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணால் பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் உண்டு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து தொழிலில் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி நம்ம வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்கள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்ன அப்படிங்கிறது காட்டிடுவார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விலக்கி எப்படி அவங்ககிட்ட நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிடுவார். பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய தப்பு எல்லாமே காட்டி கொடுத்துருவார். அப்போ அடுத்தது தொழில் இருக்கக்கூடிய தப்பு எல்லாமே காட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்வார், நல்ல தொழில் என்ன, உங்களுக்கு உண்டான தொழில்கள் என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா
கொஞ்சம் காலங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியில் நடந்தாலும் கூட தசாபுத்திகள் நல்லா இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். 2ல் ராகு இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வந்துடுவார். குரு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 6 விதத்தில் நல்ல ஒரு சிறப்பான தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜென்மசனியில் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான தசாபுத்திக்குண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.